நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உள் இடஒதுக்கீட்டு எதிர்ப்பு கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற சமநீதி கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ஆதவன் நிரா அண்ணாதுரை அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற எழுத்தாளர் பண்டிதர் பதிப்பகத்தினுடைய நிர்வாகி சகோதரர் அருள் முத்துக்குமரன் அவர்களே, மக்கள் தேசம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் லோகநாதன் அவர்களே, இரட்டைமலை சீனிவாசன் பறையனார் அறக்கட்டளையினுடைய தலைவர் ஐயா ஆடிட்டர் ராதா அவர்களே, ஈரோட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கொங்கு மண்டல ஆதி திராவிடர் பேரவையினுடைய பொறுப்பாளர்கள் செந்தில் அவர்களே, பாஸ்கர் ராஜ் அவர்களே, இடஒதுக்கீடு ஆய்வு நடுவத்தினுடைய பொறுப்பாளர் பேராசிரியர் செந்தில்குமார் அவர்களே, பட்டியல் சமூக இடஒதுக்கீட்டு பாதுகாப்பு கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான அறிவு சமூகத்தினுடைய தலைவர் தோழர் தமிழ் முதல்வன் அவர்களே, மற்றும் இங்கே இந்த கருத்தரங்கத்தில் என்ன பேசுகிறோம் என்பதை கேட்பதற்காக வருகை தந்திருக்கின்ற இனிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த மண்ணின் மைந்தர்கள் அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கடுமையான காலகட்டம் என்னன்னீங்கன்னா, இன்னைக்கு பறையர்கள் இந்த மெல்லவும் முடியாத முழுங்கவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. தங்களுடைய பாதிப்பு என்னங்கிறது அவங்க நிறைய படித்தவர்களுக்கு தெரியும். இந்த 2009 ஆண்டு அமல்படுத்தப்பட்ட இந்த உள்ளிட ஒதுக்கீட்டுல பறையர் பல்லர் உள்ளிட்ட 69 பிரிவை சார்ந்த பட்டியலின சகோதரர்களுக்கு என்ன பாதிப்புங்கிறது படித்தவர்கள், பறையர்கள் அரசு பணியில் உள்ளவர்கள், பல்லர்கள் அரசு பணியில் உள்ளவர்கள், மற்ற பிரிவுல ஒரு சில 1-2 பேர் எல்லாத்துக்குமே தெரியும், படித்தவர்களுக்கும் தெரியும் என்ன பாதிப்புன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு சூழல் எப்படி இருக்கு அப்படின்னீங்கன்னா, தமிழ்நாட்டுல வெளியில எங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது, இதை நிவர்த்தி பண்ணுன்னு அரசு கிட்ட கோரிக்கை வைக்க முடியாத ஒரு அவல நிலைக்கு பறையர்கள் தங்களை தாங்களே ஆட்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. வெளியில சொல்ல முடியல. ஏன் அப்படின்னீங்கன்னா, இந்த திராவிட பார்ப்பனர்கள் கூட்டம் இருக்கு இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்கள் இந்த உள்ளிட ஒதுக்கீடு ஏதோ அருந்ததியர்கள் பாவப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்வதை போன்ற ஒரு பிரம்மையை உருவாக்கி வச்சிருக்காங்க. திராவிட பண்பாடு, திராவிட பாரம்பரியம்னு காலங்காலமா வளர்ந்துகிட்டு இருந்த பறையர்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, திக ஏதாவது சொல்லுமோ, திமுக ஏதாவது பழி வாங்கிடுமோ, நம்ம பகுதிக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியாத, இப்ப மட்டும் என்ன நல்லது வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்கிறதா ஒரு கேள்வி. சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா முதல் அரசியல் விழிப்பை பெற்ற ஒரு சமூகம் பறையர் சமூகம். நம்ம பழைய வரலாறு போனோமா ரொம்ப நேரம் ஆயிடும். ஆனாலும் இங்கே ஒரு சில வரலாறுகளை நம்ம பேசிதான் ஆகணும். இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நிறைய படித்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு நம்பிக்கை கீற்று இருக்கு. அரசியலமைப்பு பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியலமைப்பு சட்டம் நம்மளை காப்பாற்றும். உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்ட வழக்கு அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் நடைபெறும், அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் தீர்ப்பு வரும்னு எதிர்பார்த்தோம்.
உச்ச நீதிமன்றத்துல அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பு வருங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பு வழங்கி இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்லை. இந்த தீர்ப்பு, இந்த வழக்கு எதை நோக்கி போனது அப்படின்னீங்கன்னா, பகுப்பதற்கு பட்டியலின பிரிவுகள்ல அந்த பிரிவுகளை பகுக்கிறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குதான்ற ஒரு கேள்விக்கு நோக்கி போனது. இது தமிழ்நாட்டில இருந்து போன வழக்கு அல்ல. என்ன, உச்ச நீதிமன்றத்தினுடைய 7 நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பு அமர்வு இதை நமக்கு கொடுத்திருக்குது, இந்த மாநில அரசுகளுக்கு செல்லும்னு சொல்லி. அது ஏன் அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் சொன்னது அப்படின்னீங்கன்னா, இது என்னன்னீங்கன்னா ஆர்டிகல் 15-16 வரையறைக்குட்பட்ட ஒரு பிரிவுக்குள்ள வர வேண்டிய ஒரு தீர்ப்பு. ஆனா நீங்க கல்வி, இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்புல நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு, வேலை வாய்ப்பு கல்வியில இடஒதுக்கீடு கொடுக்குறீங்கன்னா 335 கொடுக்கலாம். 379 வரைக்கும் பட்டியலின பாதுகாப்புக்கான அந்த ஆர்டிகல்ஸ் தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்துல கொடுக்கிறார். 379 வரைக்கும் உள்ள பிரிவுகளை ஏதேனும் ஒரு வகையில நீங்க இடஒதுக்கீட்டுக்கான பாதுகாப்பை கொடுப்பதற்காகத்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்துல அதை சேர்த்துறாரு. ஏன் அப்படின்னீங்கன்னா அதுதான் வரலாறு. இடஒதுக்கீட்டினுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அரங்க கூட்டங்கள் ஏன் பட்டியல் நம்ம தோழர் அண்ணாதுரை சொன்னப்ப கூட சொன்னாரு, வெளியில ஆர்ப்பாட்டம் போராட்டம் போய் மக்கள் மயப்படுத்தணும் அப்படின்னாரு. இது மக்கள் மயப்படுத்துகின்ற செய்திய அல்ல. இது அறிவுஜீவிகளுக்கு முதல்ல எடுத்து சொல்லணும், உன்னுடைய தாழ்வு மனப்பான்மையில இருந்து வெளியே வா அப்படிங்கறத நம்ம அறைகோலா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அரங்க கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். நுட்பமான அரசியல் பார்ப்பனியம் பாபா சாஹிப் அம்பேத்கர் என்று இடஒதுக்கீடு கொடுத்தாரோ அன்றிலிருந்து இதை அவன் கையில ஆதிக்கம் இருக்கிறதுனால இதை கவிழ்ப்பதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்கார காலத்துல இருந்தே பூனா ரொம்ப பின்னாடி போயிட்டோமா ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால நான் மற்றவர்கள் பேசுவதற்கு எடுத்துட்டு என்னன்னீங்கன்னா, பூனா ஒப்பந்தத்தின் அடிப்படையில இருந்து நம்ம எடுத்துக்கோம். பூனா ஒப்பந்தம் வருதுங்க. பூனா ஒப்பந்தம் எப்படி போடுறாங்க அப்படின்னா அதை நம்ம மைன்யூட்டா பார்க்கணும். இந்த நுண்ணரசியல் பொதுக்கூட்டங்களிலோ ஆர்ப்பாட்டங்களிலோ மேடைகளிலோ பேச முடியாது. பூனா ஒப்பந்தத்துல அம்பேத்கர் என்ன பண்றாரு அப்படின்னீங்கன்னா 2 பிரிவா தான் அதை கொண்டு வர்றாரு. ஒப்பந்தமே யாருக்கு அப்படின்னீங்கன்னா, இந்தியாவில் காந்தி தலைமையிலான ஒரு பிரிவு மக்களுக்கும், மண்ணுக்கு சொந்தக்காரர்களான ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் பட்டியலின பிரிவை சார்ந்தவர்களுக்கான ஒரு பகுதியாகவும் போட்டு 2 தரப்புக்கும் தான் ஒப்பந்தம். ஒரு நாட்டுக்குள்ள வாழுகின்ற 2 தரப்பு தனித்தனியா பிரிச்சு தான் அந்த ஒப்பந்தத்தை நம்ம பூனா பேக்ட படிச்சோம் அப்படின்னீங்கன்னா நமக்கு தெளிவா தெரியும். அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் வேற, அவர்களுடைய சமூக சூழல் வேற, நம்முடைய பறையர்கள் பல்லர்கள் உள்ளிட்ட பட்டியலின மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் வேற, நம்மளுடைய சமூக சூழல் வேற. 2ஐயும் தனித்தனியா பிரிச்சுதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் பூனா ஒப்பந்தத்தையே கொடுக்கிறார். பூனா ஒப்பந்தம் நிறைவேறிடுச்சு. அதுக்கு பின்னாண்ட இரட்டை வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. இரட்டை வாக்குரிமைய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கணும், தொகுதிகளை பிரிக்கணும். அதற்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணதுன்னா லூதியான் கமிட்டியை போடுறாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற அந்த ஜட்ஜிகள் மாதிரிதான் 7 பேர், 7+1 பாபா சாஹிப் அம்பேத்கர் உள்ளிட்ட 6 பேர் மற்ற பிரிவை சார்ந்தவர்கள். பிரிட்டிஷார் அதுல இல்ல. இந்த 6 பேர் பிளஸ் பாபா சாஹிப் அம்பேத்கர் 7 பேர். நம்ம சார்பா அம்பேத்கர் இருக்காரு அதுல. இந்த லூதியான் கமிட்டி என்ன பண்றாங்கன்னா, இந்தியா முழுக்க 5 சமஸ்தானங்களா அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் பிரிக்கிறான். இந்தியாவை 5 சமஸ்தானங்களா பிரிச்சிருக்கிறான். அந்த 5 சமஸ்தானங்களுடைய அன்னைக்கு அரசுகள் இருக்கு. சமஸ்தானத்துல அரசுகள் இருக்குது. அந்த அரசுகளுக்கு என்ன பண்றாங்கன்னா, எங்கெங்க பட்டியல் வகுப்பார்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பேரு அன்டச்சபிள்ஸ் சொல்லுவான் அன்னைக்கு. அது நீங்க ஆரம்பத்திலேயே அவன் கொடுத்தது அன்டச்சபிள்ங்கிற வார்த்தை தான்.
நம்ம அதுக்குள்ள போனோமா ரொம்ப நேரம் ஆயிடும். இந்த பூனா ஒப்பந்தத்துல முடிஞ்ச உடனே லூதியான் கமிட்டிக்கு வந்து என்ன கேக்குதுன்னீங்கன்னா, நாடு முழுக்க எத்தனை பேரு இந்த ஷெட்யூல் வகுப்பார் இருக்கிறாங்க, அவர்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்க முடியும்ன்ற ஒரு கேள்வியை வச்சுட்டு எல்லாத்துக்கும் கடிதம் அனுப்புறாங்க. பாபா சாஹிப் அம்பேத்கர் என்னப்பா அதுல கமிட்டியில மெம்பரா இருக்காரு, அங்க வந்து திருப்பி பட்டியல் கொடுக்கறான் எல்லாமே. 5 சமஸ்தானங்கள்ல 4 சமஸ்தானங்கள்ல தீண்டத்தகாதவர்களே இல்லைங்கிறான். அதற்கு முன்னாண்ட 1935 இறுதியா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தது பிரிட்டிஷ் அரசு. ஆனா பூனா ஒப்பந்தத்துக்கு பின்னாண்ட தொகுதிகள் வரையறை செய்வதற்காகவும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுடைய வாக்காளர் பட்டியலை தயாரிக்க இரட்டை வாக்குரிமை திட்டத்துல அமல்படுத்தக்கூடிய அந்த தொகுதிகளுக்கு பட்டியலின பிரிவை சார்ந்தவர்கள் வாக்காளர்கள் யாராருங்கிறத ஆய்வு செய்வதற்காகவும் போடப்பட்ட கமிட்டிக்கு 5 சமஸ்தானங்கள்ல 4 சமஸ்தானங்கள்ல இருந்து பதில் கொடுக்கறான். என்ன கொடுக்கறான் அப்படின்னீங்கன்னா, இந்தியா இந்த கல்கட்டாவில இருந்து கொடுக்கறவன், மத்திய பிராவின்ஸ்ல இருந்து கொடுக்கறவன், என்ன மத்தவன் எல்லாமே சேர்ந்து சொல்றது இது என்னன்னீங்கன்னா, எங்க பிராவின்ஸ்ல எங்க பிராந்தியத்துல தீண்டத்தகாதவர்களே இல்லைங்கிறான். அம்பேத்கர் பாக்குறாரு, என்னடா இப்படி முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறீங்களேடான்னு சொல்லிட்டு அவரு சட்டமன்றத்துல அது ஒரே ஒரு குறுக்கீடுகள் மட்டும் கொடுத்துட்டு, இது வந்து நம்ம வந்து விவாதம் பண்ணுனா 5 பிராவின்ஸ்லயும் விவாதங்கள் பண்ண வேண்டிய சூழல் வந்துடும். 5 பிராவின்ஸ்லயும் விவாதங்கள் நடத்தணும் அப்படின்னீங்கன்னா இது இறுதி பண்ணுவதற்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, விவாதங்கள் இல்லாம 35 அடிப்படையிலேயே 1935 சாதிவாரி கணக்கெடுப்பை பிரிட்டிஷ்கார எடுக்கிறான் பாத்தீங்களா, அந்த அடிப்படையிலேயே இரட்டை வாக்குரிமைக்கான தொகுதிகளை வரையறை செய்வோங்கிற ஒரு கோரிக்கையை அன்னைக்கு அம்பேத்கர் வச்சார். அவனுங்க அதை மறுக்க முடியல, அவருடைய வாதத்தை மறுக்க முடியாதனால தேர்தலில் இரட்டை வாக்குரிமை நமக்கு ஒரே ஒரு தேர்தலுக்கு மட்டும் கொடுக்கப்படுது. பூனா ஒப்பந்தம் போட்டுட்டோம். பூனா ஒப்பந்தம் பல்வேறு தடைகளை தாண்டி பிரிட்டிஷ்கார நம்மளை இன்னும் சொல்ல போனா இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி கொடுத்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் ஹெட்ரோஜீனியஸ் ஹோமோஜீனியஸ் என்ற 2 வார்த்தை நிறைய பத்திரிகைகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஹெட்ரோஜீனியஸ் சொல்லலாம். பாபா சாஹிப் அம்பேத்கர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், MC ராஜா போன்ற முன்னணி தலைவர்கள் மட்டுமல்ல, பிரிட்டிஷ்காரனும் இந்த அன்டச்சபிள்ஸ் அத்தனை பேர்த்தையுமே ஒரு ஹோமோஜீனியஸ் கம்யூனிட்டியா கொண்டு வரணும், மாத்தணுங்கிறத முயற்சியை தான் எடுக்கிறான். அதனாலதான் சைமன் கமிஷன் அறிக்கைக்கு பின்னாண்ட என்ன சொன்னான் அப்படின்னீங்கன்னா, இதை கொடுக்கணும்ன்ற முடிவு எடுத்தான் பிரிட்டிஷ்காரன். நீ இங்க பேசினீன்னா ஒத்து வராது, இவனுங்க இந்த பார்ப்பனியர்கள் கூட்டமோ பிற்படுத்தப்பட்டவர்களுடைய கூட்டமோ இதை வந்து அமல்படுத்த விடாதுங்கிறதுக்காக எல்லாமே பிரிட்டிஷ்க்கு வா, நீ அங்க வா, அங்க வந்து பேசுன்னு சொல்லிட்டு தான் வட்டமேசை மாநாடுகளை அங்க நடத்தினான். ஆக அன்னைக்கே பூனா ஒப்பந்தத்துல நம்ம வாங்கின அந்த பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனை கமுத்தணுங்கிறது தான் இந்த பார்ப்பனியர்களுடைய நோக்கமும் திராவிட பார்ப்பனியர்களுடைய நோக்கமும். அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வர பிரிட்டிஷ்காரம் காலத்துல இருந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு கமிட்டியை போடுறான் அவன். நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், சைமன் கமிஷன் கேள்விப்பட்டிருப்போம். சைமன் கமிஷனுக்கு பின்னாண்ட இருந்து அவனுடைய அந்த பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டை தகர்ப்பதற்கான முயற்சியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். சுதந்திரம் வந்ததுக்கு பின்னாடிதான் இவனுங்க வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நேரடியா எதிர்த்துக்கிட்டு இருந்த இந்த ஆதிக்க சாதியினர் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, சுதந்திரம் வாங்கினதுக்கு பின்னாடி இப்ப வந்து நேரடியா நம்மோட மோதாத நம்ம தோல்ல கை போத்து முதுகுல குத்துறான். இது அகில இந்திய அளவுல கதை. தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னீங்கன்னா, கருணாநிதி என்ன பண்ணாரு அப்படின்னீங்கன்னா, 2000 அவசரமா கொடுக்கிறார்.
அவசரமா ஜனார்தனன் கமிட்டியை நியமிக்கிறாரு. 6 மாதங்கள் கேப்ல கொண்டு வந்துட்டு போடுறாரு. சட்டமன்றத்துல அருந்ததியர்களுக்கான உள்ளீடு ஒதுக்கீடு அமல்படுத்தப்படுது. எந்த சட்டமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கூட ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ் கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பு கூட இவன் பைலாஸ் கொடுக்கலன்னா அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியாது. இது அமலுக்கே கொண்டு வர முடியாது. பைலாஸ் போடணும். வழக்கறிஞர் சார் இருக்காருன்னா அவருக்கு தெரியும் எந்த ஒரு சட்டமுமே நேரடியா போகணும்னா நடக்க முடியாது. ஆக ஜனார்தனன் கமிட்டி அறிக்கை சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுகின்ற வரை 3% அந்த அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு தான் வருது. தீர்மானம் நிறைவேற்றின பின்னாண்ட ஜிஓ பாஸ் பண்றான். ஜிஓ பாஸ் பண்ணறதுலதான் பிரியாரிட்டி அடிப்படையில 100% ரோஸ்டருங்கிறத முதல்ல என்ன இருந்தது அப்படின்னீங்கன்னா, அருந்ததியர் உள்ளீடு ஒதுக்கீடு அமல்படுத்துவதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னீங்கன்னா 100% ரோஸ்டர் பாயிண்ட் என்ன பண்ணா அப்படின்னு ஜெனரல் கேட்டகரிக்கு அடுத்தது எஸ்சி வரும். பொது பிரிவுக்கு அடுத்தது எஸ்சி. ஆனா உள்ளிட ஒதுக்கீடு அமல்படுத்தினதுக்கு பின்னாடி என்ன நிலைமை அப்படின்னீங்கன்னா, அரசாணை வந்ததுக்கு பின்னாடி என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த 200 பாயிண்ட் ரோஸ்டரை 100 பாயிண்ட் ரோஸ்டரை 200 பாயிண்ட் ரோஸ்டரா கருணாநிதி மாத்துறாரு. எஸ்சி ஜெனரல் கேட்டகரிக்கு அடுத்தது எஸ்சி இருந்தது இல்லைங்களா, அந்த எஸ்சிய எஸ்சி ஏவா மாத்துறாரு. அந்த எஸ்சிய எஸ்சி ஏவா மாத்திட்டு முன்னுரிமை அடிப்படையில அருந்ததியர்களுக்கு இதுவரை ஒண்ணுமே கிடைக்கலங்கிறார். அவருக்கு கீழே வேலை செஞ்ச மணிவண்ணன் ஐஏஎஸ் எந்த கேட்டகரியில வந்தாரு? பட்டியல் நாங்க தர்றதுக்கு தயாரா இருக்கிறோம். கருணாநிதி அரசுல கருணாநிதி முதலமைச்சரா இருந்த பொழுதும் சரி, எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்த பொழுதும் சரி, ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்த பொழுதும் சரி, எத்தனை அருந்ததியர்கள் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருந்தாங்க. ஐஏஎஸ் கேடர்ல குரூப் 1 பாஸ் பண்ணிட்டு கலெக்டர் ஐஏஎஸ் கேடருக்கு ப்ரமோஷன் ஆனாங்கிற பட்டியல் தர்றதுக்கு நாங்க தயார். இவங்க கருணாநிதியும் இந்த திராவிட பார்ப்பனியத்தை சார்ந்த உள்ளிட ஒதுக்கீடை ஆதரிக்கின்றவர்கள் கொடுப்பதற்கு தயாராங்கிறதா நம்முடைய கேள்வி. மணிவண்ணன் ஐஏஎஸ் தொடங்கி நீங்க சமீபத்துல கூட இந்த உள்ளிட ஒதுக்கி ஆகஸ்ட் 1க்கு பின்னாண்ட ஆகஸ்ட் 18ஆம் தேதி மதுரையில ஒரு கூட்ட போட்டாங்க. அருந்ததியர்களுடைய அரசு பணியாளர்கள், ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்கள் சங்க கூட்டம் போட்டு திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணுங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. பத்திரிகை செய்தியா வந்திருக்கும், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுல யார் யார் பங்கெடுத்துக்கிட்டாங்கிற அந்த லிஸ்ட கொடுத்திருந்தாங்க பத்திரிகை செய்தியில. அதை பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 ஆபீசர்ஸ் எத்தனை பேர் வந்திருந்தாங்கிறப்ப அந்த கூட்டத்துல கலந்துகிட்டவங்களே 20-30 பேர்த்துக்கு மேல ரிட்டையர்டு கிளாஸ் 1 ஆபீசர்ஸ் கேடர்ல இருக்கிறவங்க கலந்துக்கிறாங்க. பத்திரிகையில வந்த செய்தி இது. யார் யார் கலந்துகிட்டாங்கன்னு அவங்க டிசிக்னேஷனோட போடுறாங்க. ஆனா திமுக என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, அருந்ததியர்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்குது. அருந்ததியர்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் மற்ற பிரிவுகளுக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னீங்கன்னா அதற்கான அறிக்கையை நீ கொடுத்திருக்கணும். இல்ல, தகுதியான ஆய்வுக்கு பின்னாண்ட பட்டியல் எடுத்து நீ வெளியே விட்ட பின்னாண்டதான் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆகஸ்ட் 1 வந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புலயே சொல்லுறாங்களே, நீ கொடுத்துருக்கணும். இல்ல, தமிழ்நாட்டுல 18%, 16, 18 நீ வந்தனும் 18 ஆக்கிட்ட, கலைஞர் வந்தனும் 18 ஆக்கிட்டாரு. 18% குரூப் ஏல எத்தனை ஆதி திராவிடர் இருக்கிறாங்க, அருந்ததியர் இருக்கிறாங்க, பல்லர் இருக்கிறாங்க, மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்கணும். இல்ல, இத்தனை பேர் பறையர்கள் இத்தனை பேர் இருக்கிறான். 18%, 16, 17% பறையர்கள் வந்துட்டான்னு சொல்லிடணும். இல்ல, பல்லர்கள் இருக்கிறான், பல்லர்கள் இத்தனை பேர் வேலையில இருந்துட்டாங்கன்னு சொல்லணும். இல்ல,
அருந்ததியர்கள் பார் ஒண்ணுமே இல்ல. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தனை பேர்த்துல ஒண்ணுமே இல்ல. குரூப் 1 ஆபீசர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தனை பேர்த்துல ஒண்ணுமே இல்ல. அருந்ததியர்கள் எல்லாமே பறையரும் பல்லருமா இருக்கிறாங்க. அதனால அருந்ததியர்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா உன் பின்னாண்ட அத்தனை பேரும் நாங்களும் நின்று இருப்போம். ஆனா நிரப்பப்பட்டது எவ்வளோ? குரூப் 1ல 2%, 2.8% தான் அன்அபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது அதிகாரப்பூர்வம் இல்லாத, ஏன்னா அரசு தரமாட்டேங்குது புள்ளி விவரம். இந்த 18% இடஒதுக்கீட மட்டுமே 15+7 மத்திய அரசுல இந்த இடஒதுக்கீட நிரப்புறதுக்கான வெள்ளை அறிக்கை எங்கேயாவது மத்திய அரசோ காங்கிரஸ் பிஜேபியோ திமுக அண்ணா திமுகவோ தமிழ்நாட்டுல எப்பவாவது கொடுத்திருக்காங்களா? போன தேர்தல் அறிக்கையில பின்னடைவு பணியிடங்களை நிரப்புவோம்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில உத்தரவாதமா கொடுத்த திமுக பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து போராட்டத்துக்கு பின்னாண்ட இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எவ்வளவு 500 சில்லறை இடங்கள் மட்டும் பின்னடைவு பணியிடங்கள்ல நிரப்புறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முறை கிறிஸ்தாஸ் காந்தி தலைமையில நாகூர்கனி தலைவரா போட்டு ஒரு பேராசிரியர்கள் கூட்டமைப்பு ஒண்ணு உருவாக்கி வழக்கு போட்டாங்க, பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பணும்னு சொல்லிட்டு. அப்போ கருணாநிதி இறக்காததுக்கு முன்னாடி செந்தில்குமார் சாருக்கு தெரியும், 500 நீதிமன்றம் அதை நிரப்புன்னு சொன்னா 500 இடங்கள் மட்டும் பின்னடைவு பணியிடங்கள் ப்ரொஃபசர்ஸ் கேடர்ல நிரப்புனாங்க. மீதி கலைஞர் உத்தரவாதம் கொடுக்கிறார், அந்த 500க்கு மட்டும் கால்ஃபர் பண்ணிட்டு மீதி இடங்களை உடனடியா அமல்படுத்துவோம். முதல் கட்டமா தான் இந்த 500ன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்தல பின்னடைவு பணியிடங்களை. இப்படி எல்லா துறையிலுமே பேக்லாக் வேகன்சிஸ் இருக்குது. டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்ன மாதிரி 3 லட்சம் இடங்கள் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறாங்க. கிறிஸ்தாஸ் காந்தி வெல்ஃபேர் செக்ரட்டரியா இருக்கிற பாதிராவிட நலத்துறை செயலாளராக இருக்கிறப்ப 3.5 லட்சம் காலி பணியிடங்களை நாங்க ஆய்வு பண்ணி கண்டறிஞ்சிருக்கிறோம்னு சொன்னாங்க. அபிஷியலா இன்னைக்கு வரை தமிழ்நாடு அரசு வெளியிடல. 18% நிரப்புறத பாத்தீங்கன்னா குரூப் டில கீழே துப்புரவு பணியாளர்ல மட்டுமே 98% நிரப்பப்பட்டிருக்குது. வேற எந்த கேடர்ல நிரப்பப்பட்டிருக்குது? குரூப் 1ல நிரப்பப்பட்டிருக்குதுன்னா 2.8%ன்றாங்க, அன்அபிஷியலா இருக்குது. அதுக்கு அடுத்த கேடர்ல எவ்வளவுங்கிறதும் தெரியல, அதுக்கு அடுத்த கேடர்ல எவ்வளவுன்னு தெரியல. குரூப் டில துப்புரவு பணியில மட்டுமே கணக்கு போட்டீங்கன்னா, துப்புரவு பணியில மட்டுமே கணக்கு போட்டீங்க அப்படின்னீங்கன்னா 100% இடஒதுக்கீடு நிரப்பப்பட்டிருக்கு. 100% கூட இல்ல, அதுவும் 98%. எல்லாமே அன்அபிஷியல். நமக்கு தெரிஞ்சவங்களை வச்சு 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 அதிகாரிகள் முன்னாண்ட கொடுக்குறாங்க இல்லைங்களா? இப்ப கிருஷ்ணதாஸ் காந்தி கிருஷ்ணசாமி வெள்ளை அறிக்கை கேட்டதுனால கிருஷ்ணசாமி அந்த கமிட்டியில போட்டு ஒரு ஆய்வு பண்ணாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி அன்அபிஷியலா சொல்லுற அளவுக்கு தான் நமக்கு இருக்குதே ஒழிய இன்னைக்கு வரை இல்லை. ஒண்ணு சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீட்டை நிரப்பாத வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. கல்வி வேலை வாய்ப்புல பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடை நிரப்பாத 7%, 6% நிரப்ப வச்சுக்கிட்டு இருக்கிறியே. 44 பட்டியலின எம்எல்ஏக்கள் தொகுதி இருக்குது இல்ல, ஒரு 20 தொகுதி அப்புறம் தேர்தல் நடத்திக்கிறோம்னு என்னைக்காவது நீ அதை பின்னடைவா வச்சிருந்திருக்கிறியா? 114 எம்பி இருக்கிறானே, ஒரு 50 எம்பிக்கு தேர்தல், 50 எஸ்சி தொகுதி எம்பி தொகுதிக்கு தேர்தல் நடத்தாத விட்டுருவோம், அப்புறம் நடத்திக்குவோன்னு என்னைக்காவது விட்டுருக்க முடியா? கல்வி வேலை வாய்ப்புல மட்டுமே இந்த பின்னடைவு பிரச்சனைகள் வருது. எம்பி எம்எல்ஏ தொகுதியை 100க்கு 100% நிரப்புற காரணம் என்ன? உன்னுடைய அடிமைகளை எம்எல்ஏவா நீ கொண்டு வர. அது பிஜேபியா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, 100க்கு 100% நிரப்புறது காரணம் என்னன்னா, அங்க இவர்களுடைய அடிமைகளை நியமிச்சுட்டு இருக்கிறான். 44 அடிமைகளை வச்சுட்டு இருக்கிறான்.
என்னைக்காவது கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு எம்எல்ஏ எம்பி எஸ்சி ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏ எம்பி என்ன பண்ணினார்னு ஆய்வு பண்ணணும்னு சொல்லி இருக்குது. இத்தனை ஆண்டு காலம் 75 ஆண்டு காலம் ஆயிருச்சு. 7 கமிஷன் போட்டு நீ ஆய்வு பண்ணி இருக்கணும். ஒரு கமிஷன் போட்டிருக்கிறியா இது வரைக்கும்? லூதியான் கமிட்டியினுடைய அறிக்கை, லூதியான் கமிட்டியில மெம்பரா இருந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய அந்த அனுபவத்தை வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்றப்ப ஒவ்வொரு செக்கா வச்சுக்கிட்டு வர்றாரு ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன்லயும். அதுலதான் 341 என்ன சொல்றாரு அப்படின்னீங்கன்னா, அத்தனை பிராந்தியத்தில் இருக்கிற எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்தவர்களையும் சிங்கிள் கம்யூனிட்டியா ட்ரீட் பண்ணணுங்கிற அந்த வார்த்தையை சொல்றாரு. அவருடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதி அந்த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இது எல்லாமே தீண்டாமையின் அடிப்படையில ஒருங்கிணைக்கப்பட்டவர்கள், எல்லா கலாச்சார ரீதியா கொஞ்சம் தான் முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இது அத்தனையும் ஒரே சிங்கிள் கம்யூனிட்டியா ட்ரீட் பண்ணணும்ன்ற அந்த கோணத்தை வச்சு 341 வைக்கிறாரு. காங்கிரஸ்காரன் என்ன பண்ணான் அப்படின்னீங்கன்னா, கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் 1935, அது நம்ம ரொம்ப பின்னாட்ட போய் ரொம்ப நேரம் ஆயிடும், போர் அடிச்சிடும் உங்களுக்கு. கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் 1935ல அங்கேயும் இருந்த வார்த்தையை அப்படியே எடுத்து இதுல போடுறாரு. காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தோடனே என்ன பண்றான் அப்படின்னீங்கன்னா, பழைய அரசியலமைப்பு சட்டம் 1935 இருந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதின புதிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நம்ம மாறுறோம். அதனால கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் 1935 இருந்த தேவையில்லாத வரிகள் எல்லாம் நீக்கிறோம், தேவையில்லாத சட்டங்கள் எல்லாம் நீக்கிறோம்னு சொல்லி 7வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டு நமக்கே தெரியாத should be treated as a single communityங்கிற அந்த வாசகத்தை நீக்கிறான் காங்கிரஸ்காரன். அப்ப காலி பண்ணா முதல்ல அடி இந்த இடஒதுக்கீட்டை அழிக்கிறதுக்கு எடுத்து வச்ச முதல்ல அடி காங்கிரஸ்காரன் அடிச்ச அடிதான் 1956 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல இந்த வார்த்தையை எடுக்கிறான். இன்னைக்கு இன்டர்பிரேஷன் பண்றான் பாருங்க. 341 ஜூரிஸ் இன்டர்பிரேஷன் வழியா தான் இந்த தீர்ப்பு கொண்டு வராங்க. இந்த தீர்ப்புனுடைய இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சம்பந்தப்பட்ட அமெண்ட்மெண்ட்ல இது இல்ல. இந்த பயலால 341க்கு வரவே தேவையில்லை. 335ஓட நீ நின்று இருக்கணும். ஆனா 341 டச் பண்ற. இதுதான் நம்ம கேரளாவில் இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர் ஒண்ணு சொன்னாரு, நீங்க எல்லாம் பட்டியலின மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அரசியலமைப்பு சட்டத்தை இவன் நீர்த்து போக செஞ்சிருவான், ஒழிச்சிருவான்னு நினைக்கிறீங்க. ஆனா இவன் அப்படி செய்ய மாட்டான். அப்படியே இருக்கும், முழுமையா ஓடு இருக்கும், உள்ள எல்லாத்தையும் சுரண்டு எடுத்துருவான். எல்லா பிரிவையும் அரசியலமைப்பு சட்டம் பட்டியலின மக்களுக்கு கொடுத்த பாதுகாப்புக்கான அத்தனை பிரிவுகளையும் இன்டர்பிரேஷன் மூலமா இவன் அப்படியே சுரண்டி எடுத்து நாளைக்கு தோல் இருக்க சொலம் முழுங்கின கதையா அவ்வளவையும் முடிச்சிருவான்றான். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற மாட்டான், ஒன்னும் பண்ண மாட்டான். பிஜேபி இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு பின்னாண்ட என்ன பண்ணுவான் அப்படின்னா டோட்டலா முடிச்சிருவான். அங்க அவன் முடிக்கிறான்னா இங்க இவன் இருக்கிறான் பாருங்க, திமுக காரன், அவனை விட கொடிய விஷயம் இவன். பிஜேபியாவது நேரடியா பட்டியலின மக்களோட மோதுது. ஆனா துரோகத்தின் உச்சமா திமுக இருக்குது. தோல்ல கை போடுறான், சமூக நீதி அரசுங்கிறான், பட்டியலின மக்களுக்கு எல்லாமே செய்யறாங்கிறான், திட்டங்கள் அறிவிக்கிறான். அதோட திட்டம் அறிவிப்பதோட முடிஞ்சிருது. அதுக்கு பின்னாண்ட வெளியில வருதானா இல்ல. தாட்கோங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சான். தாட்கோங்க எங்களுடைய அமைப்பு சார்பா பல்வேறு கோரிக்கைகளை வச்சுட்டோம். தாட்கோங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சியே அதுல எத்தனை பட்டியலின மக்கள் வெளியில பொருளாதார ரீதியா முன்னேறி இருக்கிறாங்கன்னு அந்த அறிக்கையை வெளியே கொடுக்க முடியுமா? வெள்ளை அறிக்கையா கேட்டோம்.
ஒரு 10-12 மாவட்ட தாட்கோ அலுவலகங்களுக்கு முன்னாண்ட போராட்டம் நடத்தணும். இன்னைக்கு வரைக்கும் இல்லை. தாட்கோங்கிற ஒரு நிறுவனத்துக்கு அரசு பட்ஜெட்ல ஒதுக்குற நிதி எவ்வளவுனீங்கன்னா 100 கோடி ரூபாய். ஆக திட்டங்கள் அறிவிக்கிற பணம் இல்லை, திட்டங்களை செயல்படுத்தல. இந்த இடத்துல எல்லாம் யாரு இருக்கிற? நீ இருக்கிற, உன் பங்காளி இருக்கிறான். திமுக இருக்குதுன்னா திமுக பங்காளி அதிமுக இருக்கிறான் ஆட்சியில. செய்யற இடத்துல நீ இருந்த எந்த இடத்துலயாவது பறையன்ல இருந்தானா? போஸ்டிங் போடுற இடத்துல எந்த இடத்துலயாவது ஒரு பறையன் தலைமையில நீ என்னைக்காவது இன்டர்வியூ நடத்தி அவன் எல்லாத்தையும் பறையனா போட்டானா? ஒரு பல்லன் இருந்து எல்லா போஸ்டிங்கும் பல்லர்களுக்கு கொடுத்துட்டானா? அந்த இடத்துல எந்த காலத்துல யார நீ பறையனையோ பல்லனையோ வச்சிருந்த? டிஎன்பிஎஸ்சி தலைவனா எத்தனை பறையனை வச்சிருந்த? அப்ப உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கறது மூலமா திமுக என்ன சொல்ல வருது? பறையர்களுக்கு நாங்க நிறைய செஞ்சிட்டோங்கிறோம். அனுபவித்த பறையர்கள் வீதிக்கு வர தயாரா இல்ல. அதுல இடஒதுக்கீட்டுல அரசு பணிக்கு போன பட்டியலின பிரிவை சார்ந்த சகோதரர்கள் தனக்கு பின்னாடி தன்னுடைய சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு தயாரா இல்ல. நாதியற்ற ஒரு சமுதாயமா இந்த சமுதாயம் போயிட்டே இருக்குது. இன்னைக்கு இல்ல அப்படின்னா மீண்டும் அடிமையாக, மீண்டும் தீண்டாமையை நோக்கி போகக்கூடிய சூழல் வந்துருங்கிறதா நிதர்சனமான உண்மை. அரசு பணியாளர்கள் யாரும் வீதிக்கு வர தயாரா இல்லை. இந்த மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தயாரா இல்லை. இவனை திராவிட இயக்கம்ங்கிற பேர்ல பெரிய சூழ்ச்சி பின்னி இவனை வெளியில வர முடியாத, இவன் பொதுத்தளத்துக்குள்ளேயே சுருங்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறான். எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கிறது? இடஒதுக்கீட்டினுடைய சூழ்ச்சியை பேசுவியா? இல்ல சமூகத்துல சமூக நீதிங்கிற பேசி உன்னைய பின்னடைவுக்கு இழுத்துட்டு போறானே அந்த திராவிட இயக்கத்தினுடைய சூழ்ச்சியை பேசுறதா? எந்த சூழ்ச்சியை பேசுறது? சுத்தி சுத்தி சூழ்ச்சி வலைய பின்னி நடுவுல உன்னைய ஒரு திட்டு மாதிரி வச்சிருக்கிறானே. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுல உழுவ, இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுல உழுவ, அந்த பக்கம் வந்தீங்கன்னா அதுல உழுவேன்னு சொல்லி சுத்தி சுத்தி பின்னி வச்சிருக்கிறானே வலைய. நடுநிலையாளர்கள், கம்யூனிஸ்டுகள், திமுக திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் நீங்க சைமன் கமிஷனுடைய அறிக்கையை படிச்சிருப்பீங்க நிறைய பேர். நம்முடைய எம்.சி. ராஜா பெருந்தலைவர் எம்.சி. ராஜா தலைமையில அந்த அமைப்பின் சார்பா ஒரு மனு கொடுக்கறாங்க. இரட்டை வாக்குரிமை வேணுங்கிற கோரிக்கைக்காக. பச்சைப்பாசில் தான் நடந்தது. அந்த சைமன் கமிஷனுடைய டாக்குமெண்ட் ஆன்லைன்ல இருக்கு, கூகுள்ல போனீங்கன்னா தெரியும். தீண்டத்தகாதவர்கள் தங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதுன்னு சொல்லி இரட்டை வாக்குரிமை வேணும்னு கேட்டான். ஆனா நீதி கட்சி சார்பா மனு கொடுத்தான். நீதி கட்சி சார்பா மனு கொடுக்கிறான். சைமன் கமிஷனுடைய அந்த அறிக்கை, அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீதி கட்சி சார்பா போயிட்டு எங்களுக்கும் வேணுங்கிறான். இரட்டை வாக்குரிமை கேட்காத சாதியே இல்லைங்கிற அளவுக்கு சைமன் கமிஷன்ல போய் மனு கொடுத்தான். எல்லாமே சாதி பாசத்தோட இருக்கிறான். நீதி கட்சியும் சாதி பாசத்தோட இருந்தது. அவன் எல்லாருமே இன்னைக்கு தமிழகத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம சாதி பாசம் இல்லாம ஒதுங்கி நின்றுகிட்டு பறையர்கள் சாதியை சொல்றதுக்கே வெக்கப்பட்டுக்கிட்டு, நான் பறையன்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறோம். பறையர்களுடைய உரிமை மறுக்கப்படுகின்ற பொழுது பகிரங்கமா தெரிகிறப்பவும் கேட்பதற்கு நம்ம தயாரா இல்லாத ஒதுங்கி நிக்கிறோம். எப்படி உரிமை கிடைக்கும்? எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? படித்தவர்களுக்கு சொல்லுவதற்காக கருத்தரங்கங்கள் நடத்துவதா? வீதிகள்ல நம்ம தெருமுனை கூட்டங்கள் நடத்தி மக்களை தயார்படுத்துவதற்கு தெருமுனை கூட்டங்கள் நடத்துவதா?
அரசியல் கட்சிக்கு அரசுக்கு ரிப்போர்ட் போகணுங்கிறதுக்காக அது பெரிய அளவுல பண்ணணும், மக்களை ஈர்க்கணும், வெகுஜன அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக பொதுக்கூட்டங்கள் நடத்துவதா, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதா, பேரணிகள் நடத்துவதா, என்ன நடத்துறது? இந்த ஜனங்களுக்கு எப்படி விழிப்புணர்வு கொண்டு வர்றது? முதல்ல படிச்சவன் 10 பேருக்கு சொல்லுவோங்கிறதுனாலதான் கருத்தரங்கத்தை தேர்ந்தெடுத்தோம். படிச்ச 10 பேர்த்துக்காவது அது தெரியட்டும், படிச்ச 10 பறையர்களுக்காவது நீ பறையந்தாங்கிறத உணர்த்துவோம், உன்னுடைய உரிமைகள் பறி போயிட்டு இருக்குதுங்கிறத சொல்லுவோம். அதற்கு பின்னாடியாவது ஒரு விடியல் கிடைக்குமா? அடுத்த ரவுண்டு போவோம், தெருமுனை கூட்டங்கள் போவோம், பொதுக்கூட்டங்கள் போவோம், ஆர்ப்பாட்டங்கள் போவோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னீங்கன்னா, இந்த கருத்தரங்கங்களை தாண்டி இதை வெகுஜன கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பத்திரிகையாளர்கள் சந்திப்பு ஒவ்வொரு கருத்தரங்கத்தையும் நடத்தணும்ன்ற திட்டமிட்டோம். ஆனா எடுத்தோன்னே பத்திரிகையாளர் சந்திப்புனால மட்டுமே வரல, தலைவர்களுடைய எழுச்சியினால மட்டுமே இந்த உள்ளிட ஒதுக்கீடை போக்கடிக்க முடியுமானா முடியாது. பறையர்கள், பல்லர்கள் உள்ளிட்ட 69 பிரிவையும் ஒருங்கிணைச்சு மக்கள் எழுச்சி மூலம் மட்டுமே இந்த உள்ளிட ஒதுக்கீடை மாற்ற முடியும், இல்லைன்னா மாற்ற முடியாது. ஏன்னா இவங்களுக்குள்ளதான் அவன் பிரிவினையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தேவையான அமைப்புகளை உள்ள வச்சுக்க முடியும் அவனால. 10 பறையர்கள் அமைப்பு இருக்குதுன்னீங்கன்னா 8 பறையர்கள் அமைப்பை விலை கொடுத்து வாங்க முடியும் அரசுனால. நம்ம தான் ஒரு கருத்தரங்க நடத்துறதுக்கு பொருளாதார வலு இல்லாத, திக்கி திணறி கூட்டங்கள் நடத்த முடியாத, வலு இல்லாத நம்ம தடுமாறுவோம். ஆனா அரசுக்கு அது இல்ல. கூப்பிடுவான், உனக்கு என்ன வேணும், ஒரு போஸ்டிங் இந்தா, அக்கா பையன் தங்கச்சி பையன், உன் பொண்ணு இருக்குதா இந்தா உன் பையங்கிறானா, இந்த ஒரு போஸ்டிங் மட்டும் நீ போட்டுட்டு போ. இப்போதைக்கு கன்சாலிடேட் பேல கருணாநிதியினுடைய பழக்கமே அதுதான். அதியமான் கேட்கிறப்ப அதியமான் கூட்டங்கள்ல பெருமையா சொல்லுவாரு, இப்பதான் உனக்கு நான் பட்டா கொடுத்துருக்கிறேன், நீ வீடு கட்ட முடியாது, அடுத்தது நீ வீடு கட்டுறதுக்கு வீடு நானே கட்டி கொடுக்குறேன்னாராம் கருணாநிதி. இப்பதான் உனக்கு நான் பட்டா கொடுத்திருக்கிறேன். அதியமான் தன்னுடைய பேச்சுல இதை தெளிவா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்பதான் உனக்கு நான் பட்டா கொடுத்திருக்கிறேன், எடுத்துனே வீடு கட்ட முடியாது, கொஞ்ச நாள் பொறு, உனக்கு நான் வீடு நானே கட்டி தரேன்னாராம் கருணாநிதி. ஆனா நமக்கு 15 ஆண்டுகளாக உள்ளிட ஒதுக்கீடு 2009 அமல்படுத்தப்பட்ட 15 ஆண்டுகளாக நம்ம எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு பின்னால் அருள்முத்துக்குமார் போன்றவர்களாம் புள்ளி விவரங்கள் கொடுப்பாங்க. நான் அந்த உள்ளே போகல. நமக்கு எவ்வளவு தடைகள் உண்டு பண்ணி பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து இந்த இடஒதுக்கீடை தகர்ப்பதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தான். இன்னைக்கு 2000 ஒரு கேஸ், பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் தனி தொகுதிகள் கூடாதுங்கிறது 2000 ஒருத்த கேஸ் போட்டிருக்கிறான், அனில் சௌத்ரியோ ஏதோ ஒரு பேரு. அந்த கேஸ் 2023 வந்தது. திரும்ப எப்ப வருதுன்னு தெரியாது. அநேகமா 2026 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முள்ள தட்டி தகர்த்துக்கிட்டே வரான். இந்த பட்டியலின இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கிற அவ்வளவு கான்ஸ்டிடியூஷனும் போயிட்டு இருக்குது. கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனும் காணாத போயிடும். நம்ம எல்லாம் திரும்பவும் வீதிக்கு வெளியில தீண்டத்தகாதவனா சேரிகள்ல வாழக்கூடிய ஒரு நிலை தான் உருவாகும். பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் நம்ம குரல் ஒலிக்கல அப்படின்னீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் சொன்னாரு, அரசியல் அதிகாரமே திறவுகோல் அப்படிங்கிறது பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார். நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்குமே, ரொம்ப நேரம் உள்ள வந்துட்டேன், முடிச்சுக்கிறேன். எங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 150 இடங்கள்ல ஒரு கருத்தரங்கங்கள் நடத்தணும். ஒவ்வொரு இடங்கள்லயும் 30 இருந்து 50 பேர் வரைக்கும் நாங்க எதிர்பார்த்தோம். சேலத்துல 100 பேர், ஓரளவு 97 பேர் வந்திருந்தாங்க. சக்சஸ் ஆச்சு. அந்த மாதிரி இப்ப கொங்கு மண்டலத்தை மட்டுமே செலக்ட் பண்ணது காரணம் என்னன்னா, அரசியல் படுத்தப்படாத பகுதி. கொங்கு மண்டலம்ங்கிறது அரசியல் படுத்தப்படாத பகுதி. அது எந்த கட்சியுமே உள்ள பட்டியலின பட்டியல் பிரிவை சார்ந்த எந்த கட்சியுமே உள்ள அரசியல் செய்ய முடியல.
இந்த பகுதியை வந்து என்ன, இந்த பகுதியை குறி வச்சுதான் உள்ளிட ஒதுக்கீடுங்கிறதே கொண்டு வரான். ஏன்னா அருந்ததியர்கள் அதிகம் உள்ள பகுதிங்கிறத வந்து கருணாநிதி அன்னைக்கு பிளான் பண்ணி தான் கொங்கு மண்டலத்துல திமுக வீக்கா இருக்குது, அருந்ததியர்கள் அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகளா இருக்கிறாங்க, பறையர்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பறையர்கள் காலங்காலமா திமுகவினுடைய அடிவரடிகளா இருக்கிறாங்க, அடிமைகளா இருக்கிறாங்க, அருந்ததியர்களும் உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னீங்கன்னா கொங்கு மண்டலத்திலையும் திமுக வலுவாயிரும் அப்படின்னாங்க. பறையர்கள் வடபகுதிகளில் இருக்கிறோம், வடபகுதியை வந்து திமுகவினுடைய கோட்டைன்னு சொல்றோம். பல்வேறு தேர்தல் ஆய்வுகளை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அந்த பகுதியில பெரிய அளவுல அதிமுக வந்து வெற்றி பெற்றதா சொல்ல முடியாது. வடக்கு பகுதிகளில் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே எழுச்சி, அரசியல் எழுச்சி பெற்ற பறையர்கள் அதிகம் இருக்கிற வடபகுதியில தான் திமுக வந்து தன்னுடைய கோட்டையா வச்சுக்கிட்டு இருக்குது. எதிர்கட்சியா இருந்தப்ப கூட, மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தப்ப கூட வடபகுதியில தான் போனது. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா, திமுகவும் கருணாநிதியும் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, கொங்கு மண்டலத்துல டார்கெட் பண்ணி தான் உள்ளிட ஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு கொடுத்துட்டு நம்மளை வந்து கீழே அமுத்தலாம். அதுக்கு கருணாநிதியினுடைய தனிப்பட்ட விரோதங்களும் இருக்குது. சத்தியவாணி முத்தனுடைய போராட்டமும், ஐயா சக்திதாசன் கூட பேசினவங்க எல்லாம் நிறைய, சக்திதாசன் வந்து அவர் சக்திதாசன்லாம் அவர் தோக்கடித்த அந்த டீம்ல ஒண்ணு. கருணாநிதி வந்து பொதுக்குழுவுக்கு வந்து சென்னை மாகாணத்துல இருந்து திமுகனுடைய தேர்தலில் நின்று தோத்து போறாரு. அந்த தோக்கடிக்கப்பட்ட டீம்ல வந்து சக்திதாசனும் ஒருத்தர். எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதிகமா சென்னை போற பகுதியில போனப்பெல்லாம் சக்திதாசன் ஐயா கூட நிறைய பேசுவோம். அவர் நிறைய கதை சொல்லியிருக்காரு. கருணாநிதியுடைய சூழ்ச்சி, சத்தியவாணி முத்தை எப்படி டார்கெட் பண்ணாருங்கிறதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஆக நேரடியா பறையர்களோட மோதினார் கருணாநிதி. கருணாநிதி சத்தியவாணி முத்து பகிரங்கமா எதிர்த்தாங்க. எதிர்த்தது மட்டும் இல்ல, சென்னையில வந்து பருதி இளமொழியினுடைய அப்பா தான் மாவட்ட செயலாளர் இளமொழி. அவரை தோற்கடிக்கவே முடியல கருணாநிதியால உட்கட்சி தேர்தல்ல. அன்னைக்கு திட்டம் போட்டதுதான் அங்க இருக்கிற சேரி பகுதிகளை அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கிற பறையர் பகுதிகள் அவ்வளவையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தீ வச்சு எரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் நீதிமன்ற தீர்ப்புன்னு சொன்னான். நீதிமன்றம் பட்டியலின மக்களுக்கு எதிராக எந்தெந்த தீர்ப்பு சொல்லுதோ அதெல்லாம் அமல்படுத்திடுவாங்க. பட்டியலின மக்களுக்கு ஆதரவா கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போனான்னா ஆவண கொலை பண்றாங்க, அதை தடுக்கிறதுக்கு சட்டம் போடுறான்னு நீதிமன்றம் சொன்னது எந்த அரசாவது கேட்டதா? தடுக்கிறதுக்கு கருணாநிதி நீதிமன்றத்துல ஆவண கொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை நிறைவேற்றினாரா? இல்ல நீதிமன்றம் தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க சூமோட்டோவா போடுறோம்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்துல கூட ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஜட்ஜு, சுமூட்டோவா நான் இந்த தீர்ப்பை எடுத்துக்கிறேன்னு சொல்லி அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் எல்லாம் சுமூட்டோவா எடுத்தாரு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஆணவ கொலையை தடுப்பதற்கு சட்டமேற்ற சொல்லி உச்ச நீதிமன்றம் சொன்னது இதுவரைக்கும் செய்யல. ஆக சுமூட்டோவா போட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு சொல்லி ஒண்ணு போட்டிருக்கலாம் இல்ல நீதிபதி? ஏன் போடல? அன்றிலிருந்து இன்று வரை பட்டியலின மக்களுடைய எழுச்சி வந்து அவங்களுக்கு பிடிக்கல. காரணம் என்னன்னீங்கன்னா, இவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். ஒரு வீடு இருக்குதுன்னீங்கன்னா, ஒரு வீட்டை என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, என் வீட்டை வந்து ஒருத்தனுக்கு வாடகைக்கு கொடுக்குறேன், அவன் காலி பண்ண மாட்டேன்ட்டு அவன் உட்காந்துக்கிட்டு என் வீடுன்னு சொல்லி தகராறு பண்றான். என் வீடுன்னு சொல்லி அந்த வீட்டை வந்து நிலைநிறுத்திக்கணும்னு நினைக்கிறான். அவனோட யாரு மோதுவா? நான் தானே மோதணும். நான் மோதுறப்ப என்னையதான் எதிரியா சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரனை வந்து எதிரியா சொல்ல மாட்டான். அந்த மாதிரிதான் இந்த மண் பட்டியலின மக்களுக்கு சொந்தமானது, பறையர்களுக்கு சொந்தமானது. முதல் அரசியல் எழுச்சி இடஒதுக்கீடுன்ற பேச்சையே அயோத்தியாச பண்டிதர் தான் சொன்னாரு. 1911 பிரிட்டிஷ்காரன் சென்சஸ் எடுத்ததுக்கு பின்னாடி இந்தியா முழுக்க தீண்டத்தகாதவர்கள் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்ச ஐயா தான் என்ன பண்ணாரு அப்படின்னீங்கன்னா, எம்சி ராஜா முதல் கோரிக்கை கொடுக்கிறாரு 5 கோடி பட்டியலினருக்கு. அப்ப வந்து அவரு என்ன வேணும்னா, ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுடைய ஒருங்கிணைந்த அகில இந்திய தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்சி ராஜா அப்ப சொல்றாரு, இந்தியா முழுக்க இருக்கிற 5 கோடி
தீண்டத்தகாதவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற கோரிக்கையை வச்சாரு. அயோத்தியாச பண்டிதர் சமகாலத்துல இந்த கோரிக்கை வைக்கப்படுது. இடஒதுக்கீடுன்ற கோரிக்கை முதல்ல அயோத்தியாசர் வைக்கிறாரு. 5 கோடி தீண்டத்தகாதவர்களுக்கும் இடஒதுக்கீடுங்கிறத கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஒரு ஆய்வு கூட்டங்களும் நடத்துறதுக்கான திட்டமிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த கருத்தரங்கங்கள் தொடர்ந்து நம்ம ரொம்ப உள்ள போக வேணாம், மற்றவங்க பேசணும். இந்த கருத்தரங்கங்களை தொடர்ந்து ஒரு 150 இடங்கள்ல நடத்துறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது போராட்டங்களையும் கட்டமைக்க, போராட்டங்களுக்கு முன்னாடி தெருமுனை கூட்டங்கள் நடத்தி மக்கள் மத்தியில கொண்டு போகணுங்கிறதும் திட்டம் இருக்குது. வர டிசம்பர் 6ஆம் தேதி இந்த உள்ளிட ஒதுக்கீட்டால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கிட்டத்தட்ட 300ல இருந்து 500 பேர் வரைக்கும் அந்த சோர்ஸ் மூலமா, நமக்கு ஒரு சோர்ஸ் மூலமா ஒரு பட்டியல் கொடுத்தாங்க. அந்த 500 பேர்ல குறைஞ்சது 300 பேரையாவது திரட்டி டிசம்பர் 6 அன்னைக்கு சென்னையில ஒரு கருத்தரங்கம் வச்சு, அங்க ஒரு பெரிய பிரஸ் மீட்டை வச்சு, ஜனவரி 26 தேதி ஒட்டி கிருஷ்ணசாமி எப்படி ஒரு பெரிய கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினாரோ அப்படி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தையும் நடத்துவதற்கான திட்டமிடலும் நடந்துட்டு இருக்கு. அதை ஒட்டி அறிவிப்பதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பு டிசம்பர் 6 சென்னை பிரஸ் கிளப்ல நடக்க போகுது. இப்படி தொடர்ச்சியா திட்டமிட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். அதனால எண்ணிக்கை முக்கியம் இல்லை. ஒவ்வொரு பகுதியிலையும் குறைந்தது 25 பேர்களுக்காவது இந்த சூழ்ச்சி, நுண் அரசியல், இந்த இடஒதுக்கீடு உள்ளிட ஒதுக்கீடுங்கிற இந்த நுண் அரசியல் எப்படி இவர்களை சுத்தி சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருக்குதுங்கிறத எடுத்து சொல்லணுங்கிற நோக்கத்தினாலதான் இந்த கருத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல மக்கள் எண்ணிக்கை முக்கியம் இல்லை. எனக்கு அந்த ஐகப்ல இருக்கிறப்ப ஐகப் அமைப்பு தான் எனக்கு அரசியல் வழிகாட்டுனது. நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஐகப்ன்ற ஒரு அமைப்பு சென்ட் ஜோசப் லைலா காலேஜ்ல இருந்து, அந்த அமைப்பு மூலமா தான் நான் அரசியல் படுத்தப்பட்டேன். ஐகப் அமைப்பு சார்பில் நாங்கள் கருத்தரங்கங்கள் நடத்துறப்ப, செமினார்ஸ் கண்டக்ட் பண்றப்ப 4 நாள் 5 நாள் செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அதுல எண்ணிக்கையே மொத்தம் 25ல இருந்து 30 பேர்த்துக்கு மேல நாங்க வச்சுக்க மாட்டோம். ஏன்னீங்கன்னா அங்க கருத்து பரிமாற்றங்கள் இல்லைங்க. நம்ம குரூப் டிஸ்கஷன்ஸ் இல்லைனாலும் கூட நம்மளுடைய கருத்துக்களை நம்ம கருத்துக்களை எடுத்து சொல்வதற்காக, விரிவா பேசணுங்கிறதுக்காக குறைந்த எண்ணிக்கை இருந்தாலும் பரவாயில்லை. இந்த இடத்துல இப்ப கரூர்ல அரசியல் படுத்தப்படாத ஒரு பகுதி, இங்க உள்ளிட ஒதுக்கீடு எதிர்ப்புங்கிறத பதிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு அரசினுடைய செய்தி, அரசுக்கு ஊடகங்கள் வாயிலா செய்தி போயிட்டே இருக்குது. அவங்க சாதாரணமா இல்லை. இந்த நிகழ்ச்சிக்காக நமக்கு தமிழ் முதல்வனுக்கு எனக்கும் கூட டிஜிபி அலுவலகத்திலிருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் முன்னாண்ட குறைஞ்சது 2 முறை 3 முறை பேசிட்டு தான் இருக்காங்க. ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்தந்த பகுதியில யார் நடத்துறாங்கிற பட்டியலும் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம போக போறோம். இது பெருந்தலைவர்கள் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. தலைவர்கள் இருந்தீங்கன்னா அந்த பாலிடிக்ஸ் சென்ட்ரலைஸ்டு பாலிடிக்ஸ், லீடர்ஷிப் சென்ட்ரலைஸ்டு பாலிடிக்ஸா போயிடும். அப்படி இல்லை. இதை மக்களுடைய எழுச்சி மூலம் தான் மாற்ற முடியும். உள்ளிட ஒதுக்கீடு 2026 தேர்தல் வர்ற நேரத்துல பறையர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி உண்டாயிருச்சுன்னு அரசுக்கு அந்த பயம் இருந்தால் மட்டுமே மாற்ற முடியும். தலைவர்கள் அவங்க நினைக்கல, மக்கள்கிட்ட எப்படி செய்தி போய் சேருங்கிறது தான் பயந்துட்டு இருக்கிறாங்களே ஒழிய, அவனுடைய அந்த பயத்தை நம்ம உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நம்ம அடுத்தடுத்து மக்களை நோக்கி போறோம். மக்களை நோக்கி போறதுக்கு முன்னாடி நிறைய இப்ப நம்ம இங்க கருத்தரங்கத்துக்கு வரோம் அப்படின்னீங்கன்னா பேசுறவங்க எல்லாம் பேசுற ஒரு பாயிண்ட்ஸை வச்சு நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கிறது. அடுத்தடுத்த கருத்தரங்கங்கள் நம்ம இன்னும் விரிவா பேசுறப்ப அதெல்லாம் கோர்வையாக்கி நீங்க இடஒதுக்கீட்டினுடைய வரலாறை தெரிஞ்சுக்குவீங்க. உள்ளிட ஒதுக்கீட்டினுடைய சூழ்ச்சியை தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப நீங்க 10 பேர்த்துக்கு சொல்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். அந்த 10 பேர் இன்னும் 10 பேர்த்துக்கு சொல்றது, அந்த 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும். மக்கள் வீதிக்கு கொண்டு வரணும். எப்படி மண்டல் கமிஷன் அறிக்கையின் பொழுது வீதிகள் தோறும் போராட்டம் நடத்தினா அது உயர் சாதியருக்கான இடஒதுக்கீடு. இதுல நம்ம இந்த தீர்ப்பையும் கூட EVS-ஓட கம்பேர் பண்ணி நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படலைங்கிறதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு.
ஆக எல்லாமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு காரணம் இவிஎஸ். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பினுடைய புள்ளி விவரங்கள் இல்லாம, எந்த டேட்டாஸும் இல்லாம டேட்டாவை வைத்து உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும்ன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பையுமே அந்த இவிஎஸ், இந்த தீர்ப்பு வந்து அந்த இவிஎஸ் இடஒதுக்கீட்டை பாதிக்க கூடாதுங்கிறது தான். நீங்க அதுக்கு 6 நீதிபதிகளுடைய தீர்ப்பை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல நீங்க மற்றவர்களோட படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த பாலா திரிபாதி இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய தீர்ப்பை படிச்சீங்கன்னா தெரியும். அவங்க நிறைய அதுல 20-30 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இந்த 6 நீதிபதிகளுக்கும் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கிறத வந்து அந்த பாலா திரிபாதியினுடைய அந்த கொஸ்டினா நீங்க அதை கன்வெர்ட் பண்ணிட்டு, ஏன்னா அது பொலிட்டிக்கல் கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஜூரியினுடைய தனிப்பட்ட ரைட்ஸ் அது, அதை நம்ம தலையிட முடியாது. அந்த இன்டர்பிரிட்டேஷன் வச்சுதான் தீர்ப்பு கொடுத்துருக்குறான். அதனால இது எல்லாமே வருது. இதுல எந்த இடத்துலயாவது தமிழ்நாட்டினுடைய உள்ளிட ஒதுக்கீடு உள்ள வருதான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த உள்ளிட ஒதுக்கீட்டும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க மற்ற எந்த மாநிலத்திலையும் உள்ளிட ஒதுக்கீடு இல்லை, தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்குது. ஆக சூழ்ச்சியின் உச்சமே தமிழ்நாட்டுல தான் இருக்குது. ஏன் நீங்கன்னா பறையர்களுடைய அரசியல் எழுச்சி வந்து அகில இந்திய அளவுல சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாண்ட இருந்து பறையர்களுடைய அரசியல் எழுச்சி வந்து சுதந்திரத்தை மீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பே இருந்தது. அதுக்கு பேசணும்னா நீங்க பறையர் ரெஜிமெண்ட் காலத்துல இருந்து வரணும். பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சியை உறுதிப்படுத்தி கொடுத்ததே பறையர் ரெஜிமெண்ட் தான். அதனுடைய நன்றி கடனாதான் அவனுடைய இடஒதுக்கீடுகள், ஆய்வுகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு இன்னும் வாய்ப்புகள், அடுத்தடுத்த கருத்தரங்கங்கள் தொடர்ச்சியா இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம், பண்ணுவோம். இப்ப என்னன்னீங்கன்னா, இந்த கருத்தரங்கங்கள் வந்து நம்ம எதையுமே கவனம் செலுத்தாத குறைந்தபட்ச எண்ணிக்கையில மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதை நோக்கமா வச்சுதான் கருத்தரங்கங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். யாராருக்கு எங்கெங்க வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த பகுதியில நீங்க ஒருங்கிணைங்க. இல்ல உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த நகரத்திலையும் சொல்லுங்க. நம்ம குறைஞ்சது ஒரு 150 கருத்தரங்கங்கள் நடத்துவதற்கான திட்டமிடல் பண்ணிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர்த்துட்டு தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் எங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, இங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும், குறைந்தபட்ச அளவுலையாவது கொண்டு போய் சேர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா அங்க சொல்லுங்க. நம்ம கருத்தரங்கங்கள் ஒருங்கிணைப்போம். அவர்களால முடியலன்னா நம்ம கூட ஏதாவது கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் பினான்சியல் கான்ட்ரிபியூஷன் ரெடி பண்ணி அவர்களுக்கு அங்க கருத்தரங்கங்கள் நடத்துவதற்கு வலு இல்லை அப்படின்னீங்கன்னா அந்த பினான்சியலா நம்ம அவங்களுக்கு என்னென்ன எந்த வகையில சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த வகையில சப்போர்ட் பண்ணி கருத்தரங்கங்கள் நடத்துவோம். அடுத்த கட்டமா 25 ஆண்டு முழுக்க 2025 முழுக்க தெருமுனை கூட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் திட்டமிட்டு இருக்கிறோம். அதனுடைய அந்த டிசம்பர் 6 சென்னை பத்திரிகையாளர் சந்திப்புல சென்னை பத்திரிகையாளர் கிளப்ல நடக்க போற பிரஸ் கிளப்ல நடக்க போற அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நம்ம விழாவிலேயே அதை பத்தி விவரிச்சு சொல்ல போறோம். நீங்க எல்லாருமே எங்களோட கரம் கோத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடஒதுக்கீட்டை அவங்க என்ன அரசியல் நிலைப்பாட்டுல கொண்டு வந்தாங்களோ அவர்களை எப்படி தகர்க்க முடியுங்கிறதையும், திராவிட அரசியலை எப்படி தகர்த்து நம்ம உள்ளிட ஒதுக்கீட்டை நீக்க முடியுங்கிறதும் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்தது வந்து அயோத்திதாசர், ரெட்டமலையார், எம்சி ராஜா அவங்க அப்பாவுடைய மயிலை சின்ன தம்பி காலத்துல இருந்து நம்ம வந்து பெரிய எழுச்சியை தந்தவர்கள், அரசியல் எழுச்சியை தந்தவர்கள். கவுண்டர் தந்தோம். நம்ம தான் வழிகாட்டணும். தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய அரசியலுக்கே நம்ம தான் வழிகாட்டிகள், பறையர்கள் தான் வழிகாட்டிகளா இருந்தோம். இதை அப்புறப்படுத்த முடியும், இது முடித்து காட்டும் இந்த கூட்டமைப்புங்கிறத சொல்லிட்டு, மக்களே வரவில்லை என்றாலும் மக்களை வர வைக்கின்ற ஆற்றல் இந்த கூட்டமைப்புக்கு உண்டுங்கிறதையும் சொல்லிட்டு, கூட்டமைப்பு எடுத்த முயற்சி தளர்வில்லாமல் போகும். டிசம்பர் 6 பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களுக்கு தெளிவா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை விளக்க போறோம். எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய கரங்களை பற்றி கொண்டு நாங்கள் இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை தகர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.